இறைவன் தான் நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், தான் நாடியவரிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து விடுகிறான். அப்ப இறைவன் நாடிதான் நம்முடைய பிரதமராக நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறார். இது நம்ம நாட்டம் கிடையாது, இறைவனுடைய நாட்டம். இறைவன் நாடியதால் தான் இந்த தேசத்தை கொள்ளையடித்து இந்த தேசத்தை படுகொலிக்கும் மதவாதத்தையும் செய்யக்கூடிய இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற, திமுக போன்ற இந்த மதவாத அமைப்புகள்ட்ட இருந்து, இந்த பாசிச அமைப்புகள்ட்ட இருந்து பறித்து விட்டு இறைவனுடைய நாட்டத்தின் பேரில் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கிறார். இதையே நான் சொல்லல, இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய திருக்குரான் சொல்லுகிறது. இந்த இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிக்காகவும் இந்த திமுக என்ற பாசிச அரசியல் செய்யக்கூடிய இந்த மத வெறுப்பையும் மத நம்பிக்கை அழிக்க முனைகிற திரு ஸ்டாலின் போன்ற அவர்களுடைய பின்னணியில் வரக்கூடிய அயோக்கியருடைய பேச்சுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கிற இந்த அடிப்படைவாத சக்திகள் நமக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முனைந்தால் நாம் அதுக்கு பலியாக கூடாது.